எங்க தெரியுமா சிக்கல்? அவர் தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை சொல்லல. கட்சிக்கு தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று பேர் வைத்தார். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணாங்க. கண்டிப்பா. அப்ப கொள்கை சொல்லியிருந்தாரா? இல்ல, சொல்லல. ஒரு கட்சி தொடங்கிட்டாரு, பேர் வச்சுட்டாரு, போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாரு. என்ன கொள்கைனே சேர்க்காம இத்தனை லட்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்களே. இல்ல, அதன் பின்பு ஒரு 5 கொள்கை தலைவர்கள் வந்து அவர் அதெல்லாம் அப்புறம். நான் இன்னும் இதை முடிக்கல. என்னன்னா, அவர் கொள்கையே சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை லட்சம் பேர் போய் சேர்ந்தா கொள்கை என்னன்னே தெரியாத ஒருத்தர் பின்னாடி இத்தனை லட்சம் பேர் போறது எவ்வளவு பெரிய ஆபத்துக்குரிய ஒரு விஷயம். இப்ப நீங்க நான் கேட்கிறேன், அவர் வந்ததில் இல்ல சிக்கல். நான் இப்போதும் நடிகர் அரசியலுக்கு வருவதை தப்புன்னு சொல்லல, அவரை ஆதரிப்பதுதான் தப்புன்னு சொல்றேன். இப்ப அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் ஒரு போர்ட்டல் வெளியிட்டு இப்போ அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அதெல்லாம் சரி இருக்கட்டுங்க, நீங்க கொள்கையை சொல்லுங்க, நாங்க அப்புறம் வந்து உங்க கட்சியில சேர்றோம்னு சொல்லி இருந்தா அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புணர்ச்சி வந்திருக்கும். என் மக்கள் கேள்வி கேட்பான், அப்ப நான் தப்பா நடந்துக்கிட்டா அதை தப்புன்னு சொல்லுவான். நீ எதுக்காக வந்தேன்னு என் மக்கள் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்தால் நிச்சயமா நல்லா செயல்படுவார். இப்ப அவர் என்ன நினைப்பாரு, என்ன சொன்னாலும் இவன் கேட்டுக்க போறான், நம்மளே அவன் கேள்வி. இந்த எண்ணம் ஒருவருக்கு எப்போது வருகிறது அப்படின்னா, அவருடைய பின்பற்றுவர்கள் எல்லாம் அவருடைய தொண்டர்களாக இல்லாமல் ரசிகர்களாக இருப்பதுதான் பிரச்சனை. இல்ல, அவர் 5 கொள்கை தலைவர்கள் வந்து வெளியிட்டார், இன்னமும் அவர்கிட்ட கொள்கை இல்லைன்னு பேசுறது சரியா? நான் இன்னும் அவர்கிட்ட கொள்கை இல்லைன்னு பேசல. அவர் கொள்கையை சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை லட்சம் பேர் போயிட்டீங்களேன்னு கேட்கிறேன்.